அப்படியே ஒரு சாப்பிடு பாருங்க, ஒரு செகண்ட் அப்படியே. ஒரே ஒரு செகண்ட் கொஞ்சம் இங்கே பாருங்க. இன்றைக்கி மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்றைக்கி எங்கள் குலதெய்வம் தலைவர் ரஜினிகாந்த் சாருக்கு ஃபுல்லாக எல்லா வகையான அபிஷேகம், ஆராதனை, தீபாரணை எல்லாமே பண்ணோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா 101 வடமாலை சாத்தியிருக்கோம். நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், மன நிம்மதியோட நல்ல ஹெல்த்தோடு இருக்கணுன்றதுக்காண்டி இன்றைக்கி ப்ரே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கூடுதல் சிறப்பம்சமாக தலைவரோட வெட்டிங் ஆனிவர்சரி 44th வெட்டிங் ஆனிவர்சரியும் இன்றைக்கி கொண்டாடியிருக்கோம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானன்றனால பக்கத்தில் உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி அன்னதானம் வழங்கியிருக்கோம். ரஜினிகாந்த் சாரை வந்து இப்போ ஆக்சுவலாக தலைவர் அதெல்லாம் தாண்டி ஒரு கடவுள்ன்ற ரேஞ்சில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? அது என்ன ரீசன் உங்களை அந்த அவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு கவர்னது காரணம்? அதுக்கான முழு தகுதி அவருக்கு இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தலைவருக்கான அந்த முழு தகுதியும் அவருக்கு இருக்குது. எல்லாருக்குமே ஃபேமிலியில் ரொம்ப பிடிக்குன்றனால நாங்கள் அவரை தெய்வமாகவே வழங்கிட்டு வரோம். எந்த ஒரு காரியம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் அவரை கும்பிட்டுட்டே தான் போவோம். எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அதனால் நாங்கள் அவருக்கு சிலை வச்சு குலதெய்வமாகவே நாங்கள் வழிபட்டுட்டு வரோம். ஃபாதர் ரஜினி பற்றி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் பார்த்தது படம் எல்லாமே பார்த்திங்கன்னா தலைவர் படத்தை தவிர எதுவும் பார்க்க மாட்டோம், அப்படியே தான் வளர்ந்துருக்கோம். அதனால் படம் இல்லை அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டே வரோம். அவர் சொல்கிற எந்த கருத்தாக இருந்தாலும் அதுதான் ஃபாலோ பண்ணுறோம். அனிஷா. இன்று சிவராத்திரிக்கு எல்லா மக்களுமே குடும்பத்தோடு அவங்க குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டை பொறுத்தளவு குலசாமி தெய்வம் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இன்றைக்கி அவருக்கு 6 வகையான அபிஷேகம், பால், தயிர், சந்தனம், இளநீர் மற்றும் 4 கால பூஜை தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கிறது. ரசிகர்கள் எல்லோரும் வந்து எங்கள் குலசாமியை வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க. 101 வடையும் இன்றைக்கி தலைவருக்கு சாத்தப்பட்டிருக்கு. இந்த சிவராத்திரியில் கூடுதல் சிறப்பம்சம் என்னென்னா தலைவருடைய கல்யாண நாளும் இதில் வந்திருக்குது. தலைவருடைய 44வது கல்யாண நாளை திருமண நாளை முன்னிட்டு கவர்மெண்ட் பள்ளிக்கு வந்து இன்றைக்கி உணவு வழங்கியிருக்கிறோம். இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ரஜினி நாமம் வாழ்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நாளாக சாரை சந்திக்கணும்னு சொன்னீங்க, கோவிலெலாம் வச்சு டெவலப் பண்ணுறீங்க. சாரை சந்திச்சிங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன சொன்னார் கோயிலை பற்றி? இல்லை, சார் அப்படியே சிரிச்சிட்டே கேட்டுட்டு இருந்தார். அந்த கொஸ்டின் நம்ம அப்புறம் தனியாக பொறுத்தளவு அவர் கடவுள், தொடர்ந்து நாங்கள் தலைமுறையாக அவரை தெய்வமாக வணங்கிட்டு வருவோம். அதே கார்த்திக். எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஜென்ரேஷனாகவே நாங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ். அதனால் ஜீன் வைஸாகவே வர எல்லாருமே வாழையடி வாழையாக தலைவர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடலாகவும் ஹீரோவாகவும் இருந்துட்டு வராரு. அவர் படம் தான் நாங்கள் வரிசை எல்லா படமே பார்த்துட்டு வரோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா படையப்பாலேருந்து அவர் படம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அவர் எல்லாருமே எல்லாத்துக்குமே பிடிக்காத ஆளே அவர் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அவர் ஸ்பீடு, அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட சரிஸ்மா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிருக்கும். அவரை ரோல் மாடலாகவே எடுத்துகிட்டு வரேன். இந்த வயசுலேயே அவர் தொடர்ந்து ஒழிச்சிட்டே வராருல, அது நான் அவரை குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்குன்றனால ஃபேமிலியாகவே பண்ணுவோம். 2023 ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டில்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தோம். அவரோட நடித்த எல்லா படத்தோட ஸ்டில்லுமே ஃபுல்லாக ஒட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் குலதெய்வமே வழிபடுறோன்றதுனால கண்டிப்பாக சிலை செய்யணும்னு முடிவெடுத்து ஃபேமிலியில் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி சிலை பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூலவர் சிலை ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது. பார்த்திங்கன்னா சிலை வந்து கருங்கல்லில் பண்ணுறது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வராது, ஒரு 60% கிட்டே இருந்தது. அப்புறம் தலைவரோட நெக்ஸ்ட்டு பர்த்டேக்காண்டி உற்சவர் சிலை ரெடி பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா தலைவரோட மாப்பிள்ளை ஸ்டில்லேருந்து ரெடி பண்ணது. அது மேக்ஸிமம் ஓரளவுக்கு 90% கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு மூலவர் சிலை பார்த்திங்கன்னா 250 kg இருக்கும். அவரோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 feet ஹைட்டு. இப்போ அடுத்து உற்சவர் ரஜினிகாந்த் சார் சிலை வந்து பார்த்திங்கன்னா 3.5 feet, கேஜி வந்து 300 kg.
ரெகுலராக பண்ணிடுவீங்க டெய்லி. இந்த சிலை தான் சார் கொடுத்ததா? ஆமாம் சார் கொடுத்துருவோம். எப்போ கொடுத்தாங்க? ஜனவரி 2. 2ஆம் தேதி. இப்போ லாஸ்ட்டாக மீட் பண்ண போகிறப்பையா? ஓகே. இவங்க யார்? இவங்க 2 இது எங்கள் டாடி. உங்கள் இவங்க? இது எங்கள் டாடி. நான் தலையோட அப்பாங்க. ஓகே ஓகே, தலைவரோட அப்பா. ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போலாம் டிஃபால்ட்டாக நீங்கள் வீட்டில் வச்சுருக்குதா? ஆமாம். இதுவும் தலைவர் கொடுத்தது. ஓகே. எப்போ கொடுத்தாங்க இது? இதான் ஜனவரி 2 மீட் பண்ண. நீங்கள் மீட் பண்ணப்போ நேரடியாக கொடுத்தது இது. ஓகே. இது வச்சு எவ்வளோ நாள் இருக்குது? எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம் ஆச்சு பண்ணிச்சு. 2.5 வருஷம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து வாகனம் மாதிரி கலந்து. கொழுவெல்லாம் வச்செல்லாம் எடுத்தாச்சா? கொழுவெல்லாம் இருக்கு உள்ள இருக்கு. இல்லை இல்லை டைஸாக இருக்கா வச்ச மாதிரி இல்ல, இருக்கு. ஸ்டாண்டில் தான். ஸ்டாண்டில் ஃபுல்லாகவே இருக்கு. இது வந்து வாகனம். இது எத்தனை கிலோ சொன்னீங்க? இது 50 கிலோ. 50 கிலோ. சிலை வந்து 250 kg. ஓகே. 250. இது 3 ஃபீட் கேஜி எத்தனை? 250. 250. வெளியே இருக்குது 300 கேஜி. இது வந்து 300 கேஜி. ஓகே. ஹைட்டு 3.5 இருக்கு. 3.5 அது. இந்த கழுகு சிலை வைக்கிறேன். கழுகு சிலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுளுக்குமே வாகனம் இருக்கும். நம்ம தலைவருக்கு பார்த்திங்கன்னா கழுகு வாகனமாக இருக்கட்டும்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா பார்த்திங்கன்னா பறவையிலேயே உங்களுக்கு ஹையஸ்ட்டாக பறக்கிறது ராஜாலியாக இருக்குது கழுகு தான். யாராலும் பீட் பண்ணவே முடியாது. தலைவர் திரையுலகத்தில் யாரும் அசைச்சிக்க முடியாததுனால கழுகே மீன் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு அகைன்ஸ்ட் இது ஏதாவது இந்த விஷயத்துக்கு அகைன்ஸ்ட் ஏதாவது வந்திருக்கா? அகெயின்ஸ்டாக அது வரைக்கும் எதுவும் இல்லை. கமெண்ட்ஸ் இருக்கும், அதை நாங்கள் எதுவும் பெருசாக பொருட்படுத்துறதில்ல. ஓகே, அந்த மாதிரி பொருட்படுத்துறோம். நீங்கள் நேராக மீட் பண்ணப்போ உங்களுக்கு மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது? இப்போ அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத தருணங்கள்? ஃபஸ்ட்டு எங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நிஜமாலே மீட் பண்ண போகிறோமான்னு ஆச்சரியமாக இருந்தது. மீட் பண்ணோம். எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் சிம்பிள்னு. நேராக பார்த்தோன்னா இன்னும் எளிமையாக இருந்தார். எல்லாத்தையுமே ஹம்பிளாக ரெஸ்பெக்டாக நல்லா பேசினாங்க. ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கினோம். இந்த நியூ இயர் எங்களுக்கு ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப கொடுத்த வருஷம் தான் நினைக்கிறோம் தலைவரை மீட் பண்ணது. இந்த கோயில் எப்போ போகலாம் பூஜை நடக்கும்? என்னென்ன மாதிரி பண்ணுவீங்க? ரெகுலராகவே பூஜை நடக்கும். ஸ்பெஷல் பூஜை பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி. அப்புறம் சிறப்பு ஏதாவது ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லாம் அபிஷேகம் நடக்கும். 360 டிகிரியில் எந்த பக்கம் திரும்பினாலும். இதெல்லாம் என்னது? மீட் பண்ணுன்றதுக்காண்டி போட்ட லெட்டர். இதோட லெட்டரோட அக்னாலஜ்மெண்ட்டா? அது ரெசிப்ட் ஸ்லிப் அக்னாலஜ்மெண்ட் இது. அது ஸ்லிப். ஓஹோ. இது என்னென்னு ரெக்வஸ்ட் பண்ணி போட்டீங்க? பார்க்கணும் மீட் பண்ணணும். ஓ, மீட் பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ லெட்டர் இது பண்ணியிருக்கீங்க. ரிப்ளை வந்திருக்கு அதுக்கு? அது அப்போ இப்போ டேரெக்டாகவே கூப்பிட்டாங்க. ஆமாம், படிப்படியாக தான் வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது எப்போ எந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது? லெட்டர் போட ஸ்டார்ட் பண்ணது 19ல். 2024 மீட் பண்ணீங்களா? 24 மீட் பண்ணி 25. ஓகே ஓகே. 2 இயர்ஸ் இருக்கும். 2023 இது அப்பாவே செஞ்சு வாங்கினதா? சொல்லி செஞ்சு வாங்கினது? விருதுநகரில் பண்ணி வாங்கினது. ஓகே. இது ஆக்சுவலாக என்ன மூவி கேட்டப்ப? இது நார்மலாக வச்சுருந்தது. அது வந்து மாப்பிள்ளை கேட்டப். இது வந்து மாப்பிள்ளை மூவி கேட்டப்ப. ஓகே. மாப்பிள்ளையில் அந்த சாங்கில் வர. ஓகே, சாங்கில் வர கேட்டப்பா. குழுக்காவா? முன்னாடி இந்த கொலு வச்சுருந்தோம் 2022. ஓகே. இப்போ ஸ்பேஸ் இருக்காதுன்னு இடத்துல அடிக்கிட்டோம். வருஷம் இனிமேல் வைக்கிற மாதிரி பிளானா? ஆமாம், போன இயர் கொலு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. வேறு என்னம்மா பர்டிகுலராக பண்ணுவீங்க? இது வந்து ஃபுல்லாக எல்லா படத்தோட என்ன பண்ணுவீங்க? சிவராத்திரி விழா அந்த மாதிரி வேறு? ஆமாம், வர ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் டெம்பிள் இருக்குது. ஓகே.